எல்லாருக்கும் வணக்கங்க. அதான் விழுப்புரம் மாவட்டம் சித்தனையில கன்னியாகுமரி பேசுறேன். இப்ப நம்ம வீரராவர் சர்வீஸ் சென்டர்ல வண்டி ஃபுல்லா வந்து எல்லாம் சர்வீஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப மெயினா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம்? இப்ப வண்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து புதுக்கோட்டைக்கு இந்த வண்டி நம்ம டெலிவரி கொடுக்க போறோம் சொன்னோம். இப்ப ஃபைனல் வேலை முடிய போகுதுங்க. இந்த வண்டியில என்ன வேலை முடிய போகுதுன்னா, பக்கெட் முதல்ல ஆல்ரெடி பக்கெட் இல்லாம இருந்தது. இந்த வண்டிக்கு பக்கெட் போட்டாச்சு. இந்த கஸ்டமர் கேட்ட ஒரே வார்த்தை, நம்மளுக்கு வந்து மல்லாட்டை கிளீனா ஓடணும் அப்படின்னு தான் நம்மளை கேட்டாரு. இந்த வண்டி நம்ம மல்லாட்டை ஓட்டுற மாதிரி கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டோம். இதுல என்ன மல்லாட்டை ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணிருக்கீங்க கேட்கும்போது, இதுல வந்து அல்லரு, அதுக்கப்புறம் அடிக்கிற தன்மை உடைய எல்லா போல்ட்டு ஃபுல்லா வந்து கத்தி கொடி உள்ள வாங்குற மாதிரி கத்தி எல்லாம் புதுசா போட்டிருக்கோம். மெயினா நம்ம பண்ணது நம்ம வீரராவர் சர்வீஸ் சென்டர்ல இந்த பக்கெட்டுங்க. இந்த பக்கெட்டு நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்ப விவசாயிகளுக்கு பழைய வண்டி ஒரு புது வண்டி வாங்கினா 4 லட்சம் ரூபாய் முதல் வைக்கணும். இவங்களுக்கு வந்து ஒரு மேக்சிமம் ஒரு 1.5 லட்சம் இல்ல 2 லட்சத்துல முடியணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் இந்த வண்டி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கஸ்டமருக்கு நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கி ஒரு 75,000 செலவு பண்ணி மல்லாட்டி தயார் சொல்லி ஒரு 2 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்துட்டோம். வண்டி டெலிவரி ஆக போகுது. இன்னைக்கு நைட்டில் நான் நாளைக்கு காலையில் டெலிவரி ஆயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூ ஷோரூமா, உங்களுக்கே தெரியும் நியூ ஷோரூமா தான் நம்ம மெயினா பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நியூ ஷோரூமால என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து என்னென்ன அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்ப மெயினா வந்து மல்லாட்டை வீடியோ எல்லாமே கல்ல அதிகமா எல்லா ஏரியாவில் ஓடிட்டு இருக்கு. அதனால மல்லாட்டை வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஒரு வீடியோவா. மல்லாட்டைக்கு நம்ம என்னென்ன தேவையோ, இப்ப உளுந்து ஓடும்போது உளுந்தோட சிஸ்டம் ஃபுல்லா, காராமணி ஓடும்போது காராமணி சிஸ்டம், கம்பு ஓடும்போது கடைக்கு இப்ப மெயினா மல்லாட்டைக்கு என்னென்ன பண்ணணும், கஸ்டமருக்கு மல்லாட்டை ஓடனா எப்படி செட்டிங்ஸ் போட்டா மல்லாட்டை ஓடும், அத மாதிரி நம்ம எல்லாத்தையும் பக்கா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மல்லாட்டை செட்டிங்ஸ் முடிஞ்சு இந்த வண்டி வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அந்த கஸ்டமருக்கு செகண்ட்ல கொடுத்துருக்கேன். அதனால வண்டி ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. இப்ப மெயினா வந்து பேக் பக்கெட்டு நம்ம கிட்ட ஒரு வண்டிக்கு நின்று இருக்கு. மாடல் எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுவாப்ல, என்னென்ன மாடல் இருக்கு என்னென்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் அப்டேட் பண்ண சொல்றேன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வீரராவர் சர்வீஸ் சென்டர்ல என்ன வேலை நடக்குது அதான் பார்க்க போறோம் வாங்க. விஸ்வகரமான ஒரு கம்பெனி, விஸ்வகர்மா இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனில ஆல்ரெடி பக்கெட் நம்ம நிறைய ஏற்றிருக்கோம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த ஃபீடர் பாக்ஸ் இல்லாம நிறைய கஸ்டமர் வந்து வண்டி ஓட்டாம ரிட்டர்ன் வந்து வண்டி நிறைய இருக்கு. ஒரு ஊர்ல 10 வண்டி இருக்குன்னா 10 வண்டியில 5 வண்டி ஓடும், 5 வண்டி நின்றோம். அது எதனால ஃபால்ட்னா, பக்கெட் இருக்கிற வண்டி கூப்பிடுவாங்க, பக்கெட் இல்லாத வண்டி ஸ்டாப்பா நின்றோம். இது எதுக்காக இந்த பக்கெட் உள்ள வண்டி ஓடுது பக்கெட் இல்லாத வண்டி ஓடல அப்படின்னும் போது ஆள் பற்றாக்குறை. விவசாயிகளுக்கு மெயினா வந்து ஆள் பற்றாக்குறை மெயினா இருக்கு. அந்த ஆள் பற்றாக்குறை ஸ்டாப் பண்ணதான் இப்ப நம்ம பக்கெட் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாடல் அப்டேட் வந்து இப்ப நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல நம்ம மெயினா பண்றோம். நம்ம சர்வீஸ் சென்டர் மாதிரி வீரராவர் சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து மெயினா பண்றது நியூ ஷோரூமா கம்பெனில அந்த வண்டிக்கு என்னென்ன ஸ்பேர் வேணும், அந்த வண்டிக்கு என்னென்ன பொருள் வேணும் என்ற எல்லாத்துக்குமே வந்து கஸ்டமர் ரெடியா கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாரி தான் இப்ப நம்ம புதுசா வந்து சைடு இல்ல பக்கெட் இல்லாத வண்டியை பக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப வந்து ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட அல்லர் கேட்டிருந்தாங்க. அல்லர் எதுக்காக அந்த அல்லர் போடுறோம், இந்த அல்லர் உளுந்து காராமணி வந்து வெளியே தெரிக்குது. எதனால அந்த காராமணி வெளியே தெரிக்குதுன்னா, அல்லரோட கம்பி வந்து நெருக்கமா இருந்தா காராமணி வெளியே தெரிக்கும். எந்த பொருளா இருக்கட்டுங்க, அல்லர் வந்து கரெக்டா எல்லாம் வெளியே தெரிக்கும். இந்த அல்லர் வந்து காராமணி தன்மை வந்து நெருக்கமா இருந்தனால காராமணி வெளியே தெரிஞ்சது. ஒரு கஸ்டமருக்கு காராமணி அல்லர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த வலசுமணியில வந்து நிறைய ஃபால்ட் இருந்ததுங்க. ஃபால்ட்னா அடிக்கிற தன்மை இல்ல, வெளியே அடிச்சா கொடியில அடிக்க போற மாதிரி நிறைய ஃபால்ட் இருந்தது. ஒரு கஸ்டமர் செகண்ட்ல 1,25,000 வாங்கியிருந்தாரு. எனக்கு வந்து அப்டேட் நல்லா பக்காவா இருக்குன்னா வண்டி ஃபுல்லா ரெடி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த வண்டி நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு பெயிண்டிங் பண்ண போறோம். பெயிண்டிங் முடிச்சோடனே கஸ்டமர் டெலிவரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம குருதிஸ்தான் ஒன்று வேலை ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இப்ப அதுல வந்து அடிப்பு தன்மைக்கு தேவையான போல்டு, அதுக்கு பெயிண்டிங் எல்லாமே ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா ஆல்ரெடி பக்காவா எல்லாத்தையும் ஒரு 3/4 வேலை முடிச்சிட்டோம். இப்ப ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். திரும்ப அதுக்கு பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடும். பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சோடனே தூத்துக்குடி வந்து கஸ்டமர் எடுத்து வந்து விட்டுருக்காங்க. இப்ப வந்து நம்மள வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வண்டி நம்மளுக்கு வர்றதுக்கு காரணம், வேலையை நம்ம பொறுப்பா பக்காவா பண்ணி தரன்ற ஒரு மைண்ட் செட்டோட வேலை செய்வோம். வண்டி செஞ்சு கொடுத்தா போதும், வண்டி போனா போதும்னு நினைக்கிற எண்ணத்தோட நாங்க பண்ணல. ஒரு 2 நாள் லேட் ஆனாலும் பக்காவா பண்ணணும், போன கஸ்டமர் திருப்தியா வேலை ஒர்க் பண்ணணுன்றதுக்காக நான் பார்த்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எந்த விவசாயிகளா இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பழைய வண்டியில ஏதாவது ரிப்பேர் ஏற்றணும், அதுல வந்து விஸ்வகர்மால நியூ ஷோரூம்ல ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா சொல்லுங்க. ஒரு நாள் 2 நாள் லேட் ஆனாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா நம்ம வேலை டைட்டா இருந்தனால வர முடியலங்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு திருப்தியா எல்லாத்தையும் கிட்ட வந்தோம்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம். நன்றி, வணக்கம்.